நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த நிலையில் நமக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. சென்சார் போர்டு எந்தெந்த சீனை கட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ சென்சார் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட படத்தில் வந்து 27 கட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த சீனை சென்சார் போர்டு வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த அப்டேட் பார்த்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்லைட்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்டா இந்த சீன்லாம் கட் பண்ண சொன்னீங்க, இந்த சீன் படத்துலேருந்து உங்களுக்கு எங்கடா வலிக்குது அப்படின்னு கேட்குறோன்னு தான் தோணுது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன சீன் கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா சொல்லலாம். ஸோ முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் தாக்கி கிட்டத்தட்ட 50 பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் வந்து இருக்குங்க. அந்த 50 டைலாக்கையும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க சென்சார் போர்டு. இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, விஜய் அவர்களை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குங்க. ஸ்டேட்லேயும் டிஎம்கே ஆள்றாங்க, சென்ட்ரல்லையும் பிஜேபி தான் ஆள்றாங்க. ரெண்டுமே விஜய் அவர்களுடைய எதிர்க்கட்சிங்க. ஏதாவது ஒரு சைடு இப்போ ஸ்டேட்லேருந்து ஏடிஎம்கே இருந்தால் கூட விஜய் அவர்கள் ஏதாவது தப்பிச்சிருப்பார். அதேமாரி சென்ட்ரலில் ஏதாவது காங்கிரஸ் ஆண்டாங்க அப்படின்னா ஏதாவது பண்ணி சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருப்பாங்க. ரெண்டுமே எதிர்க்கட்சிங்கிற மொத்தத்தில் ரெண்டு சைடும் போட்டு ப்ரெஷர்லாம் கொடுக்குறாங்க அப்படி தான் சொல்லியாகணும். பட் அந்த 50 டைலாக்கையும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் டீமும் அதை மியூட் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் இருக்கிற எல்லா சீனையும் கட் பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு இதை தான் கேள்வி கேட்கணும்னு தோணுது. ஏன்னா எம்ஜிஆர் சீன் வைக்கிறதுல உங்களுக்கு எங்கடா வலிக்குது? இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம விஜய் அவர்கள் ஜென்ரலாக அவரோட படத்தில் வந்து மோஸ்ட்லி எந்தளவு ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்குமோ அதேமாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய ரெஃபரன்ஸும் விஜய் அவர்களுடைய படத்தில் வந்து ஜென்ரலாக இருக்கும். இப்போ நீங்கள் அவருடைய மெர்சல் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெர்சல்லே இருக்கும், மாஸ்டரில் முதற்கொண்டு எம்ஜிஆர் அவர்களோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கையில் எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் எதுக்கு தூக்க சொன்னாங்கிறது சீரியஸ்லி தெரிலங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆணையிட்டால் நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணி இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாடலாகட்டும், எம்ஜிஆரோட ரெஃபரன்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் தூக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக விஜய் அவர்களுடைய படத்தில் ஆக்ஷன் சீக்வென்ஸ் தாங்க மாஸாக இருக்கும். அவர் படமே மாஸாக தான் இருக்கும். பட் அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து எடுப்பாங்க. இப்போ லியோ படம்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஃபைட் சீனுமே கிளாஸாக இருக்கும். லியோவாக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், அதேமாதிரி உங்களுக்கு மெர்சலாக இருக்கட்டும். ஜென்ரலாக அவரோட படத்தில் ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்கு ஒரு தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருப்பாங்க. அப்படி இருக்கையில் இந்த படத்தில் ஒரு சில ஆக்ஷன் சீக்வென்ஸை கட் பண்ண சொல்லிக்கிங்க அப்படின்னா படம் வந்து ஒரு கோரவையாகவே இருக்காதுங்க. ஏன்னா இப்போ அந்தந்த சீனில் ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருந்தால் தான் அடுத்தடுத்த ஸ்டோரி வந்து நகரும். நீங்கள் அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸை கட் பண்ண சொல்லிட்டிங்கன்னா ஸ்டோரி வந்து மக்களுக்கு ஆடியன்ஸுக்கு ப்ராப்பராக புரியாது. எதுக்கு ஆக்ஷன் சீக்வென்ஸை கட் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறதே தெரில. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மதத்தை எதிர்த்து இருக்குது. ஸோ அந்த சீன்லாம் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து இந்த எல்லா சீனையும் கட் பண்ணிட்டாங்க. இந்த ஆக்ஷன் சீனு, எம்ஜிஆர் ரெஃபரன்ஸு, பொலிட்டிக்கல் டைலாக்கு எல்லா சீனையும் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி ரிவைஸ்டு காப்பியை டிசம்பர் 24 சப்மிட் பண்ணியிருக்காங்க. 25 கிறிஸ்மஸ்னால அவங்க படத்தை வந்து பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 days இந்த படத்தை பார்த்துட்டு டிசம்பர் 29 சென்சார் சர்டிஃபிகேட்டை ப்ரொடக்ஷன் டீமுக்கு இமெயில் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும். சென்சார் போர்டே டிசம்பர் 29 இமெயில் பண்ணிட்டாங்க. பட் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு படத்தை வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 4 மெம்பர் கொண்ட ஒரு கமிட்டி தான் ரிவைஸ் பண்ணுவாங்கங்க. அதில் வந்து 3 பேருக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க ஓகே. அந்த ஒரே ஒரு நபருக்கு முடிந்தால் இந்த படத்துக்கு வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு தவறு ஆரம்பிச்சனால தான் இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படி தான் சொல்லியாகணும். எனக்கு இருக்கிற கேள்வி வந்து என்னென்னா, நம்ம நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குங்க. அந்த பிரச்சனைக்கெல்லாம் ப்ராப்பராக கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம மக்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ், அதாவது ஒரு நீதி கிடைக்குமா கிடைக்காதான் யோசிச்சுருக்கிற இந்த டைமில் ஒரு படம் ஜஸ்ட் அன் என்டர்டெயின்மெண்ட், இதுக்கு போய் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு போயிட்டு இந்தியாவிலே செகண்ட் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் துஷார் மேத்தா அவரை வந்து வாதாட சொல்லி, அவரெல்லாம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் இஷ்யூஸ்க்கு தான் வந்து அட்வொகேட்டாக போவார். அவரை போயிட்டு ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் கேஸுக்கு அட்வொகேட்டாக போட்டு நீங்கள் பண்ணுற அலப்பறெல்லாம் இருக்கேங்க, இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவோங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.